கடவுளே, வந்துட்டீங்களா? ஆம் பக்தா, என்ன வேண்டும்? இந்த மனுஷங்கள்லாம் எப்படி இருக்கணும் கடவுளே? புத்தக மாதிரி இருக்க வேண்டும். புரியலையே கடவுளே. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், மூடிட்டு இருக்கணும். ஜண்டா. கடவுளே, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? கேள் பக்தா. 1 மில்லியன் வருடங்கிறது உங்களுக்கு எவ்வளவு காலம்? 1 வினாடி மகனே. அப்ப $1 மில்லியன் ஒரு காசு. அப்படின்னா எனக்கு ஒரு காசு கொடுங்க கடவுளே. சரி சரி, 1 வினாடி பொறு மகனே. மவனை யாருக்கிட்ட? ஜண்டா. சாமி, ஜாதி பெருசா பணம் பெருசா சொல்லுங்க. சரி, நான் கேட்கறதுக்கு இப்ப பதில் சொல்லு. ஒரே நிகழ்ச்சிக்கு ஒரே ஜாதிக்காரங்க 2 பேர் போறாங்க. அதுல ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. யாருக்கு இதுல முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்லு? ஆப்வியஸ்லி பணக்காரனுக்கு தான். இப்ப நீயே சொல்லு, பணம் பெருசா ஜாதி பெருசா? ஜண்டா. கடவுளே, நான் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் கடவுளே. ஓ, கெட்டதெல்லாம் நடக்கணுமா? சரி சரி. கெட்டது இல்ல கடவுளே, கேட்டது 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 கேட்டது. ஜண்டா. சுவாமி, என் புருஷன் 100 வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு சுமங்கலி விரதம் நல்லதா, வரலட்சுமி விரதம் நல்லதா? இந்த 2 விரதங்களையும் விட நீ மௌன விரதம் இருந்து பாரு, உன் புருஷன் 100 வயசுக்கு மேல வாழ்வான். ஜண்டா. கடவுளே, என் கிளாஸ்ல மேடின்னு ஒரு பையனோட தொல்லை தாங்கவே முடியல. அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க கடவுளே. அது முடியாதப்பா, அவன் ஒருத்தன் தான் இங்க இருக்கும் அனைவருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட். என்ன நான் சொல்வது? ஜண்டா. கடவுளே, எங்களோட கடவுள் நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். ரொம்ப சிம்பிள்பா. கோவிலுக்கு போயிட்டு ராத்திரி இருட்டுல தனியா வந்துட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு உருவம் எதிரில் வந்தா பேயா இருக்குமோன்னு தான் மனசு பதறமே தவிர நாம கும்பிட்டு வந்த கடவுள் நேர்ல வந்திருக்காருன்னு நினைக்காது. அவ்வளவுதான் உங்களோட கடவுள் நம்பிக்கை. ஒரு கண்ணு தெரியாதவருக்கு கண்ணு தெரிஞ்சிருச்சுன்னா அவர் முதல்ல தூக்கி போடுறது அவ்வளவு நாள் அவருக்கு துணையா இருந்த கை தடியத்தான். அவ்வளவுதான் வாழ்க்கை. ஜண்டா.